நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கலந்து கொள்வார் என்றும் ஆனால் பேச மாட்டார் என்றும் அக்கட்சியின் துணைச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டி அளித்துள்ள எல்.கே. சுதீஷ் இதனை கூறியுள்ளார். அதிமுகவுடனான கூட்டணி அமைய தாமதம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தை தான் என்று குறிப்பிட்ட எல்.கே. சுதீஷ் 10 தொகுதிகள் வரை அதிமுகவிடம் தேமுதிக கேட்டதாகவும் கூறினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக 8 தொகுதிகளில் போட்டியிட்ட போது தேமுதிக 14 தொகுதிகளில் போட்டியிட்டதையும் எல்.கே. சுதீஷ் தனது பேட்டியில் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டிற்கு தனிப்பட்ட முறையில் தான் தேமுதிக நிர்வாகிகள் சென்றதாக கூறிய அவர், கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக என்றால் கட்சியின் பேச்சுவார்த்தை குழுவினர் தான் அனுப்பப்பட்டிருப்பார்கள் என்று தெரிவித்தார். ஆனால் இந்த விஷயத்தில் மோசமான அரசியலை திமுக நடத்திவிட்டதாகவும் சுதீஷ் குறை கூறினார். அதிமுக கூட்டணியில் வடசென்னை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, விருதுநகர் ஆகிய தொகுதிகளை தேமுதிக கேட்டிருப்பதாகவும் அவை கிடைத்தால் மகிழ்ச்சி என்றும் சுதீஷ் தெரிவித்தார். விஜயகாந்த் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக கூறிய அவர், பிரச்சாரத்தில் விஜயகாந்த் பங்கேற்பார் என்றும் ஆனால் பிரச்சாரத்தில் அவரால் பங்கேற்று பேச முடியாது என்றும் கூறினார். விஜயகாந்த் பிரச்சார களத்திற்கு வருவதே வாக்கு சேகரிக்க போதுமானது என்றும் எல்.கே. சுதீஷ் தெரிவித்தார்.